குடிப்பவர்கள், குடிப்பவர்களுக்கு உதவுபவர்கள், விற்பவர்கள், வாங்குபவர்கள், அதை தூக்குபவர்கள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சுமந்து செல்பவர்கள், அதற்கு கணக்கு எழுதுபவர்கள் என்றெல்லாம் மதுவோடு தொடர்புடைய 10 பிரிவினர்கள் அல்லாஹ்வின் தூதரின் வாயால் பத்வா செய்யப்படுகிறார்கள் என்பதற்கான காரணம் அதுதான். இந்த மார்க்கம் சமரசம் செய்து கொள்ள முடியாத தீமை மது குடித்தல். இன்றைக்கு பள்ளிக்கூட சிறுவர்களிலே இருந்து குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக வாலிப வயதுடையவர்கள் எல்லாம் மதுக்கடைகளுக்கு முன்னாலே தங்கள் விடுமுறை காலங்களில் படையெடுத்துக் கொண்டிருப்பதை நாடு முழுக்க பார்க்கிறோம். சொல்லுவதற்கு கேவலமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் துவக்கத்தில் இஸ்லாம் வந்த போது மதுவை ஓட ஓட விரட்டிய ஒரு மார்க்கத்தினுடைய அடுத்தடுத்த தலைமுறை வாரிசுகள் மதுக்கடைகளிலே இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய கேவலம்.